இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளாக வருவோம். இந்த வீழ்ச்சி அடைவதற்கு முன்பதாக கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் எந்த நிலையில படைச்சாராமா? மெய்யான நிலை. சரி, இந்த மெய்யான நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? தேவனிடத்துல கீழ்படுகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிலையில தான் ஆதாம் ஏவாளும் படைச்சாங்க. இரண்டாவது ஒரு நிலை, இந்த மெய்யான நிலையில ரெண்டாவது ஒரு அம்சம் என்னது அப்படின்னா ஆளும் தன்மை. வசனம் சொல்லுது, இந்த பூமியில இருக்கிற சகல மிருகங்களையும் நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி சொன்னாங்க. மூன்றாவதா இவங்க படைக்கும் பொழுது தேவனோடு இருந்த ஐக்கியம், ஃபெலோஷிப். இந்த மெய்யான நிலையில இது மூன்றும் பர்ஃபெக்டா இருந்தது. இந்த பாவம் வர்றதுக்கு முன்னாடி ஆதாமும் ஏவாளும் இந்த மிருக ஜீவன்களா ஆண்டு கொண்டிருந்தாங்க. மிருக ஜீவன்களை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் எப்போ பாவம் வந்ததோ அதை நம்ம வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த நிலையில தான் அவங்க படைக்கப்பட்டாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. நான் இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, தந்திரம் உள்ளது. அதுவே ஒரு பாவத்திற்கான ஒரு அடையாளம். 6வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஸோ இந்த உறுதிப்படுத்தப்படாத நிலையில இருந்த அந்த நிலையில இருந்து என்ன வந்துட்டாங்க? இப்போ பரிசுத்த குலைச்சல் ஆயிட்டாங்க. இப்போ பரிசுத்தம், அந்த பூரண பரிசுத்தத்தில் இவங்க இழந்துட்டாங்க. இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஸ்பெக்ட் போட்டிருக்கேன். இது எதுக்கு நான் இது போட்டிருக்கேன்? என்னுடைய கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால நான் கண்ணாடி போட்டிருக்கேன். இது ஒரு நோய். சரி, இந்த நோய் எதற்காக வந்தது? பாவத்தினால வந்தது. அப்போ தேவன் ஆதாம படைக்கும்போது எந்த பாவமும் இல்லாத போது அவங்களுக்கு எந்த மரணமும் இல்லை, எந்த சாவு இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாங்க. ஆனால் எப்பொழுது அந்த பழத்தை புசித்தார்களோ பரிசுத்தத்தை இழந்த ஒரு நபர்களாக மாறினாங்க. ரெண்டாவது, ஆளும் தன்மையுள்ளவர்களாக மெய்யான நிலையில இருந்தாங்களா? அப்படித்தானே படைச்சாரு. இப்போ இந்த பழத்தை, தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது இந்த ஆளுகிற தன்மை இழந்தார்கள், ஆளும் தன்மையை இழந்தார்கள். என்ன ஆச்சு? பாவம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மிருகங்கள்லாம் இவங்கள தாக்க வந்துருச்சு. இன்னைக்கு நீங்களும் இப்போ நீங்கள் மற்ற மிருக ஜீவன்லாம் நீங்கள் சிங்கத்துக்கு போய் நீங்கள் முன்னாடி நின்று பேச முடியுமா? முடியாது. அது நம்மளை கொன்றும். எதற்கு இதெல்லாம் காரணம்? ஏன்னா பாவத்தினால வந்த விளைவு தான் இது. நாம் மிருக ஜீவனை ஆண்டு கொள்ள முடியலை, அது நம்மளை ஆளுது மாறாக. ஸோ இது காரணம் இந்த பாவம். மூன்றாவது, இந்த ஐக்கியம் பாதிக்கப்பட்டது. பாவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? ஐக்கியமா இருந்த இந்த 2 பேருமே பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தேவனுடைய பிரசன்னத்துல விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மெய்யான நிலை, வீழ்ச்சி நிலை, இது ரெண்டுமே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யான நிலையிலிருந்து வீழ்ச்சி வந்தது 3வது அதிகாரம், அந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பாவம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிச்சு. அதை நம்ம பார்க்க